தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையை மே 15ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார். எனினும் அதனை புறம் தள்ளிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்ததோடு அடுத்த முறை நிச்சயம் விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற காவல் 34வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முறை அவருக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது திமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.